இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கம் நம்ம பாக்குறோம் இல்லையா? பஞ்சாங்கம் பாக்குறாங்க, பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுங்க. நீங்க வந்து என்ன எல்லாரும் என்ன பண்றோம், ஒரு யாராவது நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு வாத்தியார் இருப்பாரு, அவர்கிட்ட போவோம். நீங்கள்லாம் எங்கேயாவது கோவில்ல ஐயர் யாராவது ஒரு ஐயர்கிட்ட போய் கேட்பீங்க. சாதாரணமாக மற்றவங்கெல்லாம் பிராமணர் இல்லாதவங்களாம் ஐயர்கிட்ட போய் நாள் பார்த்து சொல்லுங்க, பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுங்க அப்படின்வாங்க. பஞ்சாங்கன்றது என்னன்னா பஞ்ச அங்கம். ஒரு நாளில் இருக்கிற 5 விதமான சாரங்களை சொல்றது. ஒரு நாளையில என்னென்ன பார்க்கணும்னா வாரம்ங்கிறது நாள், ஒரு நாள் அப்படின்றது. அடுத்தது திதி, ரெண்டாவது. மூணாவது நட்சத்திரம், நாலாவது யோகம், அஞ்சாவது கரணம். இதுதான் பஞ்சாங்கம். நீங்க ஒரு நாளைக்கு இருக்க அந்த இதை பாக்குறதுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல நாள் பாருங்கன்னு சொன்னீங்கன்னா பஞ்சாங்கத்தை எடுத்து பாக்குறாங்களே, இந்த நல்ல நாள் பார்க்கும்போது 5 அங்கத்தை பார்ப்பாங்க. ஒரு கல்யாணத்தை செவ்வாய்க்கிழமையில வைக்க மாட்டாங்க இல்லையா? ஒரு கல்யாணத்தை செவ்வாய்க்கிழமை வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நாளை பார்க்கணும். நாள் என்னன்னு இப்ப அதெல்லாம் வைக்கிறாங்க, அது வேற. பஞ்சாங்கம்னு பார்த்தா அதை வைக்க மாட்டாங்க. அதனால அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு கல்யாணத்தை வைக்க மாட்டாங்க. இப்பதான் அது ஞாயிற்றுக்கிழமை லீவா இருக்குன்றதுனால வச்சுக்கிறாங்களே, ஞாயிற்றுக்கிழமை கூட கல்யாணத்துக்கு உகந்த நாள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்க மாட்டாங்க. அதனால வாரம்ன்றது வந்து நாளை பார்க்கறது. வாரம், திதி, நாளை பார்த்து சொல்றதால, நாள் பார்த்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்றதுனால ஆயுள் வளரும். தினமே நாள் பார்த்து ஒரு காரியங்களை செய்யற அந்த பழக்கம் வச்சிட்டோம்னா ஆயுள் வந்து பூர்ண ஆயுள் கிடைக்கும். ஒண்ணு. அதே மாதிரி திதி நீங்க பார்த்து ஒரு காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா செல்வம் வளரும், ஐஸ்வர்யம் வளரும், நம்மளுக்கு செல்வம் நிறைய கிடைக்கும். நட்சத்திரத்தை பார்க்க, அதான் திதியை பார்க்குறாங்களோ இல்லையோ, நல்ல காரியங்களுக்கு நட்சத்திரத்தை பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த நட்சத்திரத்தை பார்க்கறது எதுன்னா பாவ விமோசனம். நல்ல காரியம் பண்ணும்போது பாவம் இல்லாமல் இருக்கணும், கெடுதல் எல்லாம் ஒதுக்கி பார்க்கணும் இல்லையா? அதுதான் நட்சத்திரத்தை பார்த்து ஒரு காரியத்தை பண்ணீங்கன்னா பாப விமோசனம். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த நல்ல காரியங்களையும் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம நட்சத்திரம் நீங்க என் நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க உங்க நட்சத்திரத்தில் பெருமாளுக்கு பண்ணலாம், பெருமாளுக்கு பூஜை அதெல்லாம் பண்ணலாம். பட் உங்க வீட்டு சுப காரியங்கள்லாம் உங்க ஜென்ம நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது, ஆகாதுன்னு. இதெல்லாம் பெரியவர்கள் சொல்றதுதான். நீங்க இதெல்லாம் பண்றீங்களா, நீங்க இதெல்லாம் கடைபிடிக்கிறீங்களான்னு என்ன கேட்காதீங்க. எனக்கு அது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதெல்லாம் வந்து செகண்டரி தான். எனக்கு வந்து சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ன்றதா, பெருமாள்கிட்ட அப்படியே சரணடைகிறது ஒண்ணுதான். எதையும் கொண்டு போய் பெருமாள்கிட்ட வந்து நம்ம அப்படியே நின்று நிர்மலமா நின்னோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை செய்வார், அவ்வளவுதான் என்னோடது. இது வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்றேன். பஞ்சாங்கம் பாருங்கன்னு சொல்றோம், நம்ம போய் பஞ்சாங்கம்னா என்னன்னே தெரியாது, அவர் ஏதோ ஒண்ணு எடுத்து பார்த்துட்டு சொல்றாரு. நம்மளுக்கு எங்களுக்கு வந்து எங்க வாத்தியாரோ உங்களுக்கு வந்து நீங்க கேட்கிற ஐயரோ வீட்டுக்கு வந்து சொல்லும் போது பஞ்சாங்கத்தை கையில வச்சுன்னு பார்த்து சொல்றாரு. அவர் என்னென்ன பாக்குறாரு, ஆனா அவர் என்னென்ன பாக்குறாருன்னு தெரியாது, அவர் என்னென்ன பார்க்கணும்ன்றது மட்டும் நான் சொல்றேன். அதுதான் நட்சத்திரத்துக்கு அப்புறம் யோகம்னா யோகம் பார்த்து எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணீங்கன்னா நோய் நிவாரணம், உடம்புல இருக்க வியாதிகள் அகலும். அதான். அதே மாதிரி கரணம் இருக்கு பார்த்தீங்களா? கரணம்ன்றது காரிய வெற்றி. கட்டாயம் இந்த விவசாயிகள் அந்த மாதிரி தொழில் எல்லாம் செய்யறாங்க பார்த்தீங்களா? அந்த தொழில் நல்லா வரணும். மிஷின்ல ஒர்க் பண்றது, இயந்திர தொழில் செய்யறது, அதே மாதிரி பொற்கொல்லர், எதுவாக இருந்தாலும் தொழில்னு செய்யறவங்க, விவசாயம் தொழில், இதுக்கு வந்து கரணத்தை பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்க செஞ்ச காரியம் வெற்றி அடையும். காரிய சித்தின்றது அது. ஆக இந்த 5 அதான் பஞ்சாங்கத்துல 5 இதுல வந்து வாரம்ன்றது நாள்ன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் வந்து ஒரு பூமியை ஒரு தடவை சுத்தி வர்றது ஒரு நாள் ஆகும். ஆனா நம்ம தமிழ் முறைப்படி காத்தால 6 மணிக்கு முன்னாடி ஒரு நாள் பத்தி சொல்றேன். நாள்ல வந்து என்னென்ன ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நாளை பத்தி சொல்றேன். இப்ப நாள்ன்றது 24 மணி நேரம் இல்லையா? இந்த 24 மணி நேரம் தமிழ் முறைப்படி எப்படின்னா, காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சு அப்படியே 24 மணி நேரம் வந்து மறுநாள் காத்தால 6 மணி வரைக்கும் தான் ஒரு நாள் தமிழ் முறைப்படி. நம்ம இங்கிலீஷ் காலண்டர் தான் 12ல இருந்து ராத்திரி 12ல இருந்து மறுபடியும் மிட் நைட் 12. ஆனா தமிழ் முறைப்படி காத்தால 6ல இருந்து மறுநாள் காத்தால 6. அது எப்படி இருக்கட்டும். இதுல வந்து இந்த காத்தால நாளை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது டைம் இருக்குங்களா, அதுக்கு பேர் முகூர்த்தம்னு பேர். உஷத் காலம்னு வாங்க அதுக்கு பேரு. ஒரு முகூர்த்த நேரம் முன்னாடின்னு அதை எடுத்துக்கணும்.
3/4 நாழிகை. அது நாழிகை என்னன்றத அப்ப சொல்றேன். ஒரு முகூர்த்தம்ன்றது வந்து 1.5 மணி நேரம் ஞாபகம் வச்சுங்க. அதனாலதான் உங்களுக்கு கல்யாண பத்திரிகை எல்லாம் பாத்தீங்கன்னா சுபயோக முகூர்த்த நேரம் என்னன்னு சொல்லுவாங்க. முகூர்த்தம் எத்தனை மணிக்குன்னாங்களே, முகூர்த்தம் வைக்கிறதுலாம் பாருங்க பெரும்பாலும் 1.5 மணி நேரம் போட்டிருக்கும். ரொம்ப ஷார்ப்பா பாக்குறவங்க அந்த 1.5 மணி நேரத்தையும் பிரிச்சு 10ல இருந்து 11, 11:30ல இருந்து 12 அப்படின்னுவாங்க. நிறைய இதுல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல் 10:30க்குள்ள போட்டிருப்பாங்க முகூர்த்த நேரம். முகூர்த்தம் 9ல இருந்து 10:30, 10:30, 12 அப்படி சொல்லுவாங்க. 1.5 மணி நேரம்ன்றது ஒரு முகூர்த்தம்ன்றதுக்கு 1.5 மணி நேரம் கணக்கு. அது மாதிரி ஒரு முகூர்த்தம் இன்னி அந்த தமிழ் முறைப்படி அந்த நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு முகூர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ப்ரிப்பரேஷன். அந்த ஒரு முகூர்த்தம்ன்றது வந்து 4:30 மணில இருந்து 6 மணி. அதுதான் அதாவது முதல் நாளோட கடைசி முகூர்த்தம். முதல் நாளோட கடைசி 1.5 மணி நேரம் தான் மறுநாளோட முகூர்த்த நேரம். முகூர்த்தம் உஷத் காலம்னு வாங்க அதுக்கு பேர். 4:30ல இருந்து 6ன்றது உஷத் காலம். இதுலதான் இந்த உஷத் காலத்துல தான் பெருமாள் ஏற்படுறது. அதெல்லாம் சொல்றேன். 6ல இருந்து 10 இருக்கு பார்த்தீங்களா, 6ல இருந்து 10 மணி இருக்கு, அதுக்கு பேர் கால சந்தின்னு பேரு. 6ல இருந்து 10 நாழிகை வரைக்கும் வாங்க. 10 நாழிகைன்றது 10 மணி வரைக்கும் வரும். 2.5 மணி நேரம் ஒரு நாழின்னு வரும். நான் 4 மணி நேரம் கணக்கு 6ல இருந்து 4 மணி நேரம் சேர்த்தீங்கன்னா 10 மணி நேரம். 2.5 மணி நேரம் ஒரு நாழின்னா 4, 2, 10. 10 நாழியும் 10 மணியும் ஒன்னா இருக்கும். ஞாபகம் 10 நாழின்னா 10 மணி காத்தால அப்படி வச்சுக்கணும். அது ஒண்ணு மட்டும் தான் கரெக்டா வரும், மீதி எல்லாம் மாறும். 6ல இருந்து 10 வரைக்கும் கால சந்தின்னு வாங்க. 240 நிமிஷங்கள். அது அந்த நேரத்துல வந்து கோயில்ல வந்து 6 கால பூஜை பண்றாங்களே, அது உஷத்கால பூஜை முதல்ல நம்ம பார்த்தது. அடுத்தது வந்து காலசந்தி. காலசந்தியில இருந்து 6ல இருந்து 10 அதுக்கு நடுவில் பண்றது. அதுக்கு அடுத்தது உச்சி காலம். உச்சி காலம்ன்றது 10ல இருந்து 12 அப்போ ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுதான் உச்சி காலம். மூணாவது இது 6 கால பூஜையில முதல் கால பூஜை உஷத் காலத்துல பண்றது. 2வது கால பூஜை காலசந்தி 6ல இருந்து 10 அதுக்குள்ள பண்றது. 3வது கால பூஜை 10ல இருந்து 12 அது உச்சி காலம். உச்சி கால பூஜைன்றது 10ல இருந்து 12க்குள்ள பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாயரட்சைன்னு ஒண்ணு இருக்கு. சாயரட்சைன்றது சாயந்தரம் 4:30ல இருந்து 6 மணிக்குள்ள பண்றது. அதுக்கு பேர் சாயரட்சை ஒரு பூஜை. 6 கால பூஜை நடக்கிற கோயில்கள்ல இந்த பேட்டர்ன்ல தான் நடக்கும். போட்டுப்பாங்க சில இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க 6 கால பூஜை செய்யப்படும். 6 கால பூஜை கோயில்ல செய்யறாங்க. 4 கால பூஜை, 6 கால பூஜை. 4 கால பூஜைன்னு காத்தால பண்ணுவாங்க. எது அந்த காலசந்தி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மத்தியானம் உச்சி காலம் பண்ணுவாங்க. சாயந்தரம் வந்து சாயரட்சை பண்ணுவாங்க. அதோட கடைசியில அர்த்த ஜாமன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு போயிடுவாங்க. 4 கால பூஜைன்னா. இப்ப 6 கால பூஜையில சாயரட்சைன்றது 4:30ல இருந்து 6 மணிக்குள்ள பண்றது சாயரட்சை. அப்போ ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் காலம்னு ஒரு பூஜை இருக்கு. அது வந்து 6ல இருந்து 7:30க்குள்ள பண்றது. 6ல இருந்து 7:30க்குள்ள பண்றது 2ஆம் கால பூஜை. அது ஒரு முகூர்த்தம். அந்த ஒரு முகூர்த்தத்துல பண்றது. அர்த்த ஜாமன்றது அதுதான் கடைசி. இந்த அர்த்த ஜாமம் வந்து 7:30ல இருந்து 9. 7:30ல இருந்து 9க்குள்ள அர்த்த ஜாமம். அதுக்கு மேல பூஜை பெருமாளுக்கு பூஜை பண்றதுன்றது வச்சுக்கூடாது. அதாவது இந்த விசேஷ நாள்கள்ல அந்த உற்சவ காலங்கள் தவிர மற்ற நாள்ல 9 மணிக்குள்ள பூஜை முடிஞ்சாயிடணும். முடிச்சுட்டு 9:30க்குள்ள கதவை சாத்திடணும். அந்த கோயில் கதவை சாத்திடணும். 7:30ல இருந்து 9க்குள்ள சாத்திடணும். அதுதான் 6 கால பூஜைன்றது. அதுதான் காத்தால 6 மணிக்கு உஷத் காலம். காத்தால 3:45ல இருந்து 6க்குள்ள பண்ற பூஜை அதாவது 3:45 நாளி காத்தால 4:30ல இருந்து 6க்குள்ள பண்ற பூஜைக்கு மேல உஷத் கால பூஜைன்னு பேரு. 6 கால பூஜையில 6ல இருந்து 10க்குள்ள பண்றது காலசந்தி பூஜைன்னு பேரு. 10ல இருந்து 12க்குள்ள பண்றது உச்சிக்கால பூஜை. அப்புறம் சாயந்தரம் 4:30ல இருந்து 6க்குள்ள பண்றது சாயரட்சை. 6ல இருந்து 7:30க்குள்ள பண்றது 2ஆம் கால பூஜைன்னு பேரு. 7:30ல இருந்து 9க்குள்ள பண்றது அர்த்த ஜாம பூஜை. சரியா? இது கூட என்ன பண்ணணும், காத்தால நந்தி தேவரையும் துவாரபாலகரையும் பைரவரையும் கருடனையும் ஹனுமானையும் தொழுது விட்டு அதை அவங்களுக்கு எல்லாம் வேண்டிட்டு, அதே மாதிரி இப்ப கோயில்ல பாத்தீங்கன்னா ராத்திரி கோயில் மூடும்போது எந்த கோயிலையும் பாத்தீங்கன்னா அந்த சாவி இருக்கு பாத்தீங்களா, கோயிலை மூடின உடனே சாவியை கருடாழ்வார் வாசல்ல வச்சு எடுப்பாங்க. பெருமாள் கோயில்ல பாதத்துல வச்சு எடுத்துன்னு போவாங்க. அதே மாதிரி சிவன் கோயில பாத்தீங்கன்னா பைரவர் காலில் பாதத்துல அந்த இதை வச்சு சாவியை வச்சு, ஏன்னா பாத்துக்கோ நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றது காவல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து கதவை பூட்டிட்டு நம்ம யார்கிட்ட கூட்டுக்கணுமோ நம்ம அதை வச்சுப்போங்க. ஆனா இதுல ஐதீகம் என்னன்னா பெருமாளும் கருடாழ்வாரும் பைரவரும் கோயிலோட சொத்துக்களை ராத்திரியில பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கதவு பூட்டிட்டேன், அவங்களோட சம்மதத்தோட நீங்க கதவு பூட்டிங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி காத்தால திறக்கும் போது பாத்தீங்கன்னா துவாரபாலகர்களை வேண்டிட்டு நந்தி தேவரை வேண்டிட்டு பைரவர்
கருடன், அனுமன் இவங்க கிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் வேண்டிட்டு அவங்களோட உத்தரவு வாங்கிட்டு அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் காத்தா உஷத்கால பூஜை ஆரம்பிக்கணும். 4:30 மணிக்கு திறக்கும்போது 4:30 மணிக்கு முன்னாடி கோவில் கதவை திறக்க கூடாது. இப்போ இந்த நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நாளைக்கு வந்து இருக்கு அந்த இது இருக்கு இல்லையா, நியூ இயர் ராத்திரி 12 மணிக்கு இங்கிலீஷ் கணக்கு 12 மணிக்கு பிறகுதுன்னொடனே 12 மணிக்கு அதை திறந்து வச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணவே கூடாது. அதெல்லாம் அது வந்து இரவெல்லாம் வந்து நம்ம இந்த காலமே கிடையாது, அரக்கர்களுக்கான காலம் அது. அந்த இரவு நேரத்தில் அதை பண்ணக்கூடாது. அதுவும் நள்ளிரவு கூடவே கூடாது. நள்ளிரவு வந்து துஷ்ட தேவதை எல்லாம் நடமாடுற நேரம், அந்த நேரத்தில் கதவை திறக்கவே கூடாது. 4:30 மணிக்கு மேலே தான் திறக்கணும் கதவை. திறந்தா 4:30 மணிக்கு மேலேன்னா 4 மணிக்கு கர்ப்ப கிரகத்தை நான் சொல்றது. 4 மணிக்கு மெயின் டோரை திறந்து வச்சுக்கலாம், உள்ள போய் எல்லாம் பண்ணலாம். ராத்திரி கோவிலில் வந்து ஏதாவது ஒரு மறுநாள் வந்து பெரிய விசேஷம் நடக்கிறதுன்னா கர்ப்ப கிரகத்தை பூட்டிட்டு உள்ள ஆளை விட்டு வேலை செய்ய சொல்றது, ராத்திரி பூரா வேலை செய்யுது, அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் பெருமாள், முக்கியமான பெருமாளோட கர்ப்ப கிரகம் இருக்கு இல்லையா, அதை வந்து 9 மணிக்கு பூட்டிட்டு அதோட தரக்கூடாது. காத்தால் 4:30 மணிக்கு அப்புறம் தான் திறக்கணும். அதே மாதிரி எங்கள் ஊர்ல எல்லாம் எங்கள் பெரியப்பா எல்லாம் கூட காத்தால் 4 மணிக்கு 3:30 மணிக்கு எழுந்து போய் கோவில், அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு இது இருக்கும், அதை திறந்து அதுல இருந்து அந்த கயிறு, தாம்பு கயிறு, கோடெல்லாம் எடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு 4:15 முடிச்சுட்டு கூட உட்காந்துருப்பாரு 4:30 வரைக்கும். இருடா இன்னும் உஷத் காலம் வரல, பிரம்ம முகூர்த்தம், ஒரு முகூர்த்தத்துக்கு முன்னாடி கதவை தரக்கூடாது, ஒரு முகூர்த்தம் ஆகட்டும். 4:30 ஆகி 4:35 தான் போய் கதவை திறப்பாரு. எங்க பெரியப்பா கோயிலில் பூஜை பண்ணியிருந்தாரு, அப்ப அது மாதிரி பண்ணுவார். அதுதான் அதுக்கு முன்னாடி தான் திறக்கணும். அதே மாதிரிதான் அப்பதான் கருவறையில திறக்கணும். 4:30 மணிக்கு மங்கள வாத்தியத்தோட இறைவனை பள்ளி அறையில இருந்து எழுப்பி, ராத்திரி பள்ளி அறையில கொண்டு போய் போடுறோம், அது படுக்க வைக்கிறோம், அது நான் சொல்றேன் அப்புறம். பள்ளி அறையில இருந்து எழுப்பி வெளியில கொண்டு உற்சவரை, மூலவர் அப்படியே தான் இருக்கும், உற்சவரை பள்ளி அறையில எழுப்பி கொண்டு வந்து கருவறையில வைக்கணும். 4:30 மணிக்கு பும்ம முகூர்த்தத்துல உஷத்கால பூஜைக்கு செய்யறதுக்காக எழுந்து பெருமாளை எழுப்பி திருமஞ்சனம் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் கர்ப்ப கிரகத்துல வைக்கணும். வச்சு இறைவனை வந்து கருவறைக்கு எடுத்து வச்சு வழக்கமான முறையில் அந்தந்த ஊர்ல எத்தனை காலத்து பூஜையோ அதையெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ராத்திரி முடிஞ்சதுன்னா, ராத்திரி 9 மணிக்கு உஷத்கால பூஜை முடிஞ்ச உடனே, ராத்திரி அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச உடனே பெருமாளை கொண்டு வந்து மறுபடியும் பள்ளி அறையில சேர்க்கணும். பெரிய கோயில்களெல்லாம் அது நடக்கும். பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து பள்ளி அறையில வச்சு பூட்டுவாங்க. பெருமாளை கொண்டு வந்து பள்ளி அறையில சேர்க்கணும். காத்தால் 4:30 மணிக்கு பெருமாளை எழுப்பி பள்ளி அறையிலேருந்து கருவறைக்கு எடுத்துன்னு போகணும். பள்ளி அறைன்றது வந்து படுத்துன்னு தூங்குறது, நம்ம பெட்ரூம்ன்ற மாதிரி, அதான் பள்ளி அறை. கருவறைன்றது வந்து நம்ம இப்போ நம்ம லிவிங் ரூம்ன்ற மாதிரி, அதான் கருவறை. கருவறையிலேருந்து எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவேன், பரிபாலனை பண்ணிட்டு ராத்திரி போய் படுத்துக்கிறதுக்கு பெருமாளை கொண்டு போய் பள்ளி அறையில் வைக்கிறது தான் ராத்திரி 9 மணிக்கு உள்ளே பண்ணணும். அது அந்த பூஜையை பண்ணிட்டு பெருமாளை கொண்டு போய் உள்ள விட்டுனா ராத்திரி பூஜை பண்ணி கதவை முடிஞ்சப்பறம் எந்த காரணத்தை கொண்டு 4:30 மணிக்கு முன்னாடி திறக்கக்கூடாது. அதுதான் இப்போ 12 மணிக்கு நாளைக்கு பண்ண போறாங்க. எத்தையோ இல்லை, நாளைக்கு 12 மணிக்கு பூஜை பண்ணலாம். அது வந்து அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு, தடை இல்லைன்னு கொடுத்துருக்கு. என்னன்னு சொல்றது, அதான் இவங்களுக்கு வந்து அந்த 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 சனாதன தர்ம சிஸ்டத்தை அடிக்கணும்ன்றது. அது பிறகு இல்லை, அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சிஸ்டம். அந்த சிஸ்டத்துல வந்து மேலோட பார்க்கும்போது தப்பு இருக்கிற மாதிரி தெரியும், சில தப்புகளும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்ல, சில தப்புகளும் இருக்கும். ஆனா அந்த தப்புகளை சரி பண்ண வழி அந்த சிஸ்டத்தையே இவங்க தூக்கி போடுறாங்க, அது தப்பு, அது பண்ணக்கூடாது. அடுத்தது, இப்ப இதுதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கோவில்கள் நடக்க ஒரு நாள்ன்றது. நீங்க கணக்கு கால நேர வர்த்தமானம்னு பார்த்தீங்களா, கால நேர வர்த்தமானத்துக்கு பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் வந்து ஒரு நாழிகை. 24 நிமிஷம் ஒரு நாழிகை. அப்படி பார்த்தீங்கன்னா 2.5 நாழிகை வந்து 1 மணி நேரம் ஆகும். 2.5 நாழிகை 1 மணி நேரம் ஆகும் இல்லையா? 2.5 நாழிகை 1 மணி நேரம் ஆகும். 6 நாழிகை, இப்ப நம்ம இது 2.5 மணி நேரம் ஒரு நாழிகை. 6 நாழிகை சேர்ந்தது ஒரு ஜாமம். 6 நாழிகைன்றது எவ்வளவு நேரம் உங்களுக்கு? 6 நாழிகைன்றது ஒரு ஜாமத்துக்கு வந்து 24, ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். 6 நாழிகைக்கு 6 2 12, 6 நாழிகைக்கு உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 24 மணி நேரம். 6 2 12, 6 4 24, 144 நிமிஷம் வருதா? 144 நிமிஷம் வரும். ஆமா, கரெக்ட். 144 நிமிஷம்ன்றது 2 மணி நேரம் 24 நிமிஷம். ஒரு ஜாமத்துக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம். ஞாபகம் வச்சுங்க. 6 நாழிகை சேர்ந்தது ஒரு ஜாமம். ஒரு நாளைக்கு 10 ஜாமம். பகல்ல 12 ஜாமம், 10 ஜாமம். பகல்ல 5 ஜாமம், ராத்திரி 5 ஜாமம். 4 மணி நேரம் ஒரு நாள், 10 ஜாமம். பகல் 5 ஜாமம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பகல் 5 ஜாமத்தை ஆட்சி செய்யறது வந்து முதல் ஜாமம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா,
ஃபர்ஸ்ட் ஜாமம் வந்து 6ல இருந்து 8:24. ரெண்டாவது ஜாமம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8:24ல இருந்து 4:48. மூணாவது ஜாமம் பாத்தீங்கன்னா மூணாவது ஜாமம் என்ன வருது? 8:24ல இருந்து 10:48 ரெண்டாவது ஜாமம். மூணாவது ஜாமம் 10:48ல இருந்து 11 10:48ல இருந்து 12:10 அப்படி வரும் இல்லையா? 10:48 இருந்துன்னா 58 ஆகுது. அதாவது மத்தியானம் எத்தனை மணி வருது? 10:48ன்னா அவன் 2 மணி நேரம் 1 மணி 12 நிமிஷம் மூணாவது ஜாமம். நாலாவது ஜாமம் 1:12ல இருந்து 3:36 2 மணி நேரம் 24 நிமிஷம் சேர்த்தீங்கன்னா இல்லையா? 1:12ல இருந்து 2:12 3:12 ஒரு 24 சேர்த்தீங்கன்னா 3:36. அஞ்சாவது ஜாமம் 3:36ல இருந்து சாயந்தரம் 6 3:36 4:36 5:36 ஒரு 24 சேர்த்தீங்கன்னா 6 சாயந்தரம் 6 வரைக்கும் 6 ஜாமம். இதுதான் 6 ஜாமம். 5 ஜாமம் பிரிச்சுக்கிறது இதுதான். சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நாள். ஒரு ஜாமத்துக்கு 2 மணி நேரம் 24 நிமிஷம் கணக்கு. 24 நிமிஷம் வந்து ஒரு நாழிகை, 2.5 நாழிகை 1 மணி நேரம், 6 நாழிகை ஒரு ஜாமம், 10 ஜாமம் வந்து ஒரு நாள். பகல்ல 5 ஜாமம், ராத்திரில 5 ஜாமம். பகல்ல இருக்க 5 ஜாமத்தை வந்து ஆட்சி செய்யறது வந்து முதல் ஜாமத்துல ஆகாயம், 2வது ஜாமத்துல காற்று, 3வது ஜாமத்துல நெருப்பு, 4வது ஜாமத்துல நீர், 5வது ஜாமத்துல நிலம். இதுதான் ஆட்சி செய்யறது. அதனால நீங்க காத்தால முதல் ஜாமத்துல வந்து ஆகாய சம்பந்தமான விஷயம், ஏதாவது உயரம் ஏறி பறிக்கிறது, ஏதாவது இந்த அது மாதிரி என்னாலும் மேல இருந்து எடுக்கிறது, இல்ல மேல எதையாவது கட்டுறது, பில்டிங் போல அது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். காத்துன்றது உங்களுக்கு என்னென்ன காத்து சம்பந்தமான விஷயம். காத்தடிக்கிற திசையில் அந்த நெல்லெல்லாம் தூத்துறது, அது மாதிரி காற்றை யூஸ் பண்ணி செய்யற விஷயம். காத்து இல்லாத எதுவும் பண்ண முடியாது இல்லையா? காத்தடிக்கிற திசையை பார்த்து செய்யற காரியங்கள்லாம் 2வது ஜாமத்துல பண்ணலாம். காற்றோட நெருப்பு. 3வது ஜாமம் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இதெல்லாம் ஃபயர் சிம்னி எல்லாம் செட் பண்றாங்களே, ஃபயர் செட் பண்றது, இது அந்த எரிய வைக்கிறது, அதெல்லாம் அக்னி மூட்டுறது, இதெல்லாம் வந்து 3வது ஜாமத்தை வந்து நல்லது. 3வது ஜாமத்துல அதை பண்ணோம்னா அவங்களோட ஆட்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு கை கொடுக்கும். 4வது ஜாமம் நீர். அந்த 4வது ஜாமத்துல தண்ணீர் சம்பந்தமான விஷயம். அதாவது கலர் நோண்டுறது, தண்ணி பைப்பு போடுறது, வீட்டுக்கு வாட்டர் டேப் போடுறது, வாட்டர் டேங்க் வைக்கிறது, எப்படியோ தண்ணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். 6வது ஜாமம் நிலம். சாயந்தரம் 4 இருக்கு பார்த்தீங்களா? சாயந்தரம் கடைசி ஜாமம். கடைசி ஜாமம் வந்து உங்களுக்கு என்னென்னா 3:36ல இருந்து 6. இது வந்து நிலம் சம்பந்தப்பட்டமான விஷயம். நிலம் சம்பந்தப்பட்டமான விஷயம்னா நோண்டுறதெல்லாம் கிடையாது. நோண்டுறதெல்லாம் காரியங்கள் போடும். நிலம் சம்பந்தமான விஷயம்னா பேரம் பேசுறது இடத்த, அது மாதிரி நிலத்துல வந்து ஏதாவது குடி வைக்கிறது, அது மாதிரி எதையாவது ஒரு டெவலப்மெண்ட் தரையில பண்றது, இதெல்லாம் சாயந்தரம் தான் சொல்றாங்க. சாஸ்திரத்துல வந்து சாயந்தரம் 3:36ல இருந்து சாயந்தரம் 6 அதுக்குள்ள பண்ணணும். இதான் இதனோட ஆட்சி இருக்கு. அது என்னன்னா இதனோட ஆட்சி. அந்த ஆட்சி இருக்கிற நேரத்துல பண்ணீங்கன்னா அது நன்னா நடக்கும்ன்றது இது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் நான் இதை சொல்றேன். இது இன்னும் இருக்கு உங்களுக்கு. வாரம் அடுத்தது திதி இருக்கு. உங்களோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் நான் சொல்லுவேன். இது இன்னும் விவரமா சொல்லலாம், நிறைய இருக்குது இல்லை. இந்த திதியை பத்தி எல்லாம் நிறைய சொல்லலாம். நட்சத்திரம், யோகம், கரணம், இது 5 தனித்தனியாக சொல்லலாம். சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இருக்கும். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்கன்றதை நான் கேட்டுன்னு பண்ணணும். இல்லாட்டா நான் சிம்பிளாக அடுத்ததில் நான் 4யுமே கூட சொல்லி முடிச்சுடுவேன். மீதி திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் 4யும் அப்படியே சொல்லியே கூட முடிச்சுடுவேன். இது வாரம்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஒரு நாள்ன்றதுல என்ன நாடி எல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடாது. தமிழ் இது உங்களுக்கு வந்து 60 நிமிஷம் 60 நொடி 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி நேரம், இப்போ 24 மணி நேரம் ஒரு நாள்ன்றதான் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஆனால் இதில் தமிழில் வந்து இதையே எப்படி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஆக இது மாதிரி இருக்குது. இதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்கிறேன். திதி ஒரு நாள், நட்சத்திரம் ஒரு நாள், யோகம் ஒரு நாள், கரணம் ஒரு நாள். கரணம்லாம் தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. எல்லாத்தையும் நான் தனித்தனியாக சொல்கிறேன். இது உங்களோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் சொல்லணும். தேங்க்யூ.